சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்தோம் அப்படின்னா ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் மாதிரி. சேவிங்ஸ் அக்கௌண்ட்னா என்ன? இப்போ நம்ம பேங்க்கில் ஒரு 1000 ருபீஸ் நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ 1000 ருபீஸ் இருக்குது. 1 இயர்க்கு அப்புறம் பேங்க்லேருந்து அதுக்கு நமக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க இல்லையா? ஸோ ஒரு 10% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டோன்னா ஃபஸ்ட் இயர் நமக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கூடும். ஒரு வருஷம் நம்மளோட 1000 ரூபாய் பேங்க்கில் இருக்குது. ஒரு வருஷத்துக்கு 10% இன்ட்ரெஸ்ட் போடுறாங்க. ஸோ ஒரு வருஷம் கழிக்கும்போது 100 ரூபாய் நம்ம அக்கௌண்ட்டில் எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட் ஏறி இருக்கும். ஸோ 1000 ரூபாய்க்கு 100 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் போட்டிருப்பாங்க. ஸோ இட் பிகம்ஸ் 1100 ரூபாய் ஆயிரும். செகண்ட் இயர் நம்ம எக்ஸ்ட்ரா இந்த அமௌண்ட்டு போடல, மறுபடியும் இன்னும் அதே 1000 ரூபாய் தான் அக்கௌண்ட்டில் நம்ம வச்சுருக்கோம். ஸோ 2வது வருஷமும் அதே 1000 ரூபாய்க்கு 10% இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க. மறுபடியும் 100 ரூபாய் ஏறும், 1200 ரூபாய் ஆகும். 3வது வருஷமும் அதே 1000 ரூபாய் தான் நம்ம போட்ட அமௌண்ட்டு, 10% தான் பேங்க்கில் இன்ட்ரெஸ்ட்டு, 100 ரூபாய் அப்படின்னா. ஸோ 3வது வருஷமும் 100 ரூபாய் ஏறுது, 1300 ரூபாய் ஆகுது. ஸோ 3 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு கிடைக்கிற அமௌண்ட் எவ்வளோ? 1300. இது ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னென்னா PNR/100. P அப்படிங்கிறது பிரின்சிபல் அமௌண்ட், அதாவது அசல் அப்படின்னு சொல்லுவாங்க, நம்ம வைக்கிற அமௌண்ட். N அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் இயர்ஸ், 3 வருஷம் வச்சுருக்கோம் இல்லையா? ஸோ 3. R அப்படிங்கிறது பர்சன்டேஜ், எத்தனை பர்சன்டேஜ்